guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சுபா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அஃபோர்டபுள் ஐ மேக்கப் ப்ரஷஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐப்ரோஸ்க்கு, ஐஸ்க்கு, ஐ ஷேடோஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ரஷஸ் மார்க்கெட்டில் எது ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் அதே மாதிரி நல்ல குவாலிட்டி கொடுக்குறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு முன்னாடி ஃபேஸ் ப்ரஷஸ் நான் அஃபோர்டபுள் ரேட்டில் போட்டிருந்தேன். அது ரொம்ப நல்ல குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி ஐ மேக்கப் ப்ரஷஸ் போட சொல்லி நிறைய பேர் பர்சனலாக ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. மேக்கப்பில் பிகினர்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எடுத்தோடனே வாங்குறதுக்கு சிலர்னால முடியாது. ஸோ அஃபோர்டபுள் ரேட்ஸ் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிராண்ட் இந்த ஸ்டார்ட் மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் தான். ஸோ இந்த பிராண்டில் 12 ப்ரஷஸ் கொடுக்குறாங்க. இந்த 12 ப்ரஷஸ் $399 ரூபீஸ். ஒரு ப்ரஷ் அப்ராக்சிமேட்லி 35-36 ரூபீஸ் வரும். இந்த ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா எல்லா பர்பஸ்க்கும் இதில் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ இது பிகினருக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி 1200, நம்மளுக்கு ஆஃபரில் $399 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரியே சிங்கிள் ஃபைபர் ப்ரஷஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில ப்ரஷஸ் டூவல் ஃபைபர் ப்ரஷஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் எல்லா வகையான ப்ரஷஸும் இருக்குது. அதாவது நம்ம ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஐலைனருக்கு யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஐ ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கிளிட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ப்ரைமருக்கு யூஸ் பண்ணுறது, பவுடர் செட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ப்ரஷஸுமே இருக்குது. இந்த ஒவ்வொரு ப்ரஷஸ்க்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ரேப் பண்ணி வந்தது. அது எல்லா ப்ரஷஸும் சேர்த்து இந்த பிளாஸ்டிக் கவரில் வந்தது. அதில் நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. ப்ரஷஸ் கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பவுச்சும் கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன ப்ரஷஸ், என்னென்ன யூசஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கம்பெனியோட ப்ரொஃபைல், அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸு, என்ன மாதிரி மெட்டீரியல், என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இந்த கார்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரஷஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்ன ப்ரஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் கொடுக்குறாங்க. இந்த ஆங்கிள்டு ப்ரஷ் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டேப்பர்டாக இருக்குது, இந்த மாதிரி ஆங்கிள்டாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தின்னாக ஒரு ஐலைனர் ப்ரஷ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப தின்னாக இருக்கனால நம்ம ஐலைனர் ரொம்ப நீட்டாக வரைய முடியும். இது லிக்விட் லைனர், அதே மாதிரி ஜெல் ஐலைனர் எது வேணால் எடுத்து நீங்கள் உங்கள் ஐஸ்க்கு மேலே, உங்கள் ஐஸ்க்கு கீழே நல்லா நீட்டாக அப்ளை பண்ண முடியும். தேர்ட் பார்த்திங்கன்னா ஒரு லிப் லைனர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லிப் ப்ரஷ் யூஸ் பண்ணோன்னா நம்ம நீட்டாக அவுட்லைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் ஈஸியாக வரைய முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஐ ஷேடோ ப்ரஷ் கொடுக்குறாங்க. இது நம்ம கட் க்ரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைமர் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ ஷேடோ பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த செட்லேயே ரொம்ப ஸ்மாலான பிளெண்ட். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறக்கும், இன்னர் கார்னர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணுறக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன டிப்பு. நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வேணுங்கிற டார்கெட் ஏரியாவில் நீங்கள் நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசான ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் கொடுக்குறாங்க. இது ரொம்ப டார்க்கான கலர்ஸ் லைக் பிளாக் கலர், அந்த மாதிரி கலர்லாம் உங்கள் க்ரீஸில் வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கம்மியான ப்ராடக்ட் தான் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டார்க் கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஐ ஷேடோ ப்ரஷ் கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது தட்டையாக இருக்கனால இந்த ஐ ஷேடோ ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இந்த க்ரீஸ் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஐ சாக்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லைன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். இப்போ பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திங்கன்னா இந்த எல்லா சைடும் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரஷஸ் இந்த சாக்கெட்டுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு லார்ஜ் ஐ ஷேடோ ப்ரஷ் கொடுக்குறாங்க. ஐலிட்ஸில் நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ப்ராடக்ட் எடுத்து ரொம்ப ஈஸியாக உங்களால் சீக்கிரமாக அப்ளை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ப்ரஷ்ஷு. இது இந்த ப்ரஷ் கட் க்ரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்சீலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை நீங்கள் எதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ கான்டோர் ப்ரஷ் கொடுக்குறாங்க. இந்த ஐ கான்டோர் ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் அதே மாதிரி இதுவும் சாக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது லோவர் ஐலிட்ஸ்லேயும் பிளெண்டிங்க்கு இந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் பிளெண்டிங் ப்ரஷ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிளெண்டிங் ப்ரஷ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது உங்களோட க்ரீஸ்க்கும் உங்களோட ஐலிட்ஸ்க்கும் இருக்கிற கலர்ஸை ட்ரான்சிஷன் கலர்ஸை நீங்கள்
blend அவுட் பண்ணி ஈவன் பண்ணலாம். அதே மாதிரி வேறு கலர்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இதை வச்சு நீட்டாக வந்து இருக்கிற ஐ ஷேடோஸ் கூட வந்து நீட்டாக blend பண்ணலாம். ஸோ பிளெண்டிங் ப்ரஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ மேக்கப்பில். அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஐ ஷேடோ பிளெண்டிங் ப்ரஷ் தான். இந்த ப்ரஷ் வச்சுட்டும் நான் முன்னாடி சொன்ன பர்பஸே தான். இதுவும் வந்து நம்ம ஐ ஷேடோஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பவுடர் ப்ரஷ் வந்து நீங்கள் ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நீட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம் பவுடர் வச்சு. அதே மாதிரி அண்டர் ஐஸும் நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டூயல் ஃபைபர் ப்ரஷ் தான். ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரஷஸ் வந்து நீங்கள் நோஸ்க்கு அதே மாதிரி இது லிப்ஸ்க்கு எங்கே வேணால் வந்து நீங்கள் பவுடர் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்க 12 ப்ரஷஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது நான் ரொம்ப நாளாகவே ஐ மேக்கப்புக்கு நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரஷஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜெனரிக்னு ஒரு ஐ ஷேடோ ப்ரஷஸ் வாங்கினேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ப்ரஷஸ், எல்லாமே லார்ஜ் பிளெண்டிங் ப்ரஷ் தான். என்னோடது வந்து ரொம்ப ஹூடட் ஐஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்மால் ஐஸ். அதில் வந்து இந்த பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணால் இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இதில் வந்து கவர் ஆயிடுது. ஸோ அப்போ என்னோட ஐ மேக்கப் எதுவுமே வந்து இதை வச்சு என்னால் ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்னால் இதை வச்சு கரெக்டாக வந்து போடவே முடியல. என்னோட ஐஸ்க்கு நல்லா ப்ரிசைஸ்டு லுக்கிங்க்கெல்லாம் நான் வந்து இந்த ஐ ஷேடோ ப்ரஷ் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் வந்து எனக்கு வேணுங்கிற லுக் வந்து என்னால் ரிக்ரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ப்ரஷ் வந்து கண்டிப்பாக நான் ஹைலி ஐ ரெக்கமெண்ட் யூ கைஸ். ஸோ இந்த ப்ரஷஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஐ மேக்கப் ப்ரஷஸோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை அழுத்திட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.